ஒரு புதுமண தம்பதிகள பத்தின கதை. அந்த பையன் வந்து அந்த பொண்ண வந்து மனைவிய வந்து வாம்மா, போம்மா எப்பயுமே அப்படிதான் பேசுறாப்ல. அ என்ன பேசினாலும் "என்னம்மா, என்னம்மா செஞ்ச?" அப்படி சொல்லி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுற விஷயம் வந்து அந்த மனைவிக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அவங்க மனசுல ஒரு கஷ்டம். என்னடா நம்ம கணவர் நம்மள எப்பயுமே பேர் சொல்லியே கூப்பிட மாட்றாரு. வாம்மா, போம்மாங்கிறாரு. எத எடும்மா, செய்ம்மா அப்படின்னு ஏதோ அடுத்தவங்கள பேசுற மாரியே பேசுறாரே! அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. நாளடைவுல இவரு இப்படியே பேசுறாரேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் என்னன்னே புரியல. என்னடா நம்ம நல்லா தானே பேசணும், மரியாதையா தானே நடத்தணும். ஏன் இவ எதுக்காக கோச்சுக்கிட்டு போனா? ஒரு சண்டை கூட போடலையேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அது கிராமங்கிறதுனால கொஞ்ச நாள்லயே பக்கத்துல அக்கத்துல எல்லாருமே அந்த பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போச்சு, நீயும் போய் என்னான்னு பார்க்கல, என்னான்னு பார்த்து கூட்டிட்டு வா, பொங்கல் வேற வருது, இப்படியே அம்மா வீட்டில் இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையும் தன்னோட மாமனார் வீட்டுக்கு போறாரு. மாமனார் வீட்டுக்கு போறோன்னு போகும்போது வழியிலேயே மாமனாரை பார்க்குறாரு. அவர் மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. வாங்கப்பா தம்பி, என்னப்பா இவ்வளோ நாள் வரல அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், கோச்சிட்டு வந்தாங்க, திருப்பி இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி வீட்டுக்கு போங்க, பாயாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு மாமனார். போங்க பாயாசம் இருக்கும், போய் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லி அனுப்பி விடுறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா அவங்க மாமியார் அவங்கள ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. வாங்க வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதமும் பட்டை மிளகாயும் எடுத்து வைக்கிறாங்க. என்னடா வீட்டுக்கு போங்க பாயாசம் இருக்குன்னு மாமனார் சொன்னார், இங்கே வந்தால் பழைய சோறு பட்டை மிளகாயும் எடுத்து வைக்கிறாங்களேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு சாப்பாடை ஒரு கண்ணு மாமியார் ஒரு கண்ணு பார்த்துட்டு அப்படியே முழிக்கிறாரு. இதை பார்த்த மாமியார், சாப்பிடுங்க தம்பி, விளக்கமாறு இங்கே தான் இருக்கும், விளக்கமாறு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட மாப்பிள்ளை ரொம்ப பயந்துட்டாரு. அவர் என்னடா பாயாசம் இருக்குன்னு மாமனார் அனுப்பிச்சி விட, மாமியார் என்னன்னா பழைய சாதமும் பட்டை மிளகாயும் போட்டுட்டு விளக்கமாறு இருக்குன்னு வேற சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காம கொல்லிக்காமல் எந்திரிச்சு வேகமாக வெளியில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மாமியார் வந்து ஐயையோ, அப்போ அவங்கள பார்த்து அவர் வேகமாக ஓடவும் அவங்க வீட்டு நாய் வந்து குலைக்க ஆரம்பிக்குது. மாமியார் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஐயோ குடுமி எப்படிங்க, குடுமி எப்படிங்க அப்படின்னு. மாமனாரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன மாப்பிள்ளை இப்படி ஓடுறாரு அப்படின்னு பார்த்துட்டு, விருந்தாளியை பிடிச்சி கட்டு, விருந்தாளியை பிடிச்சி கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காரு. வேகமாக ஓடி வீட்டுக்கே வந்துடுறாரு. என்னடா கோச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லி மாமனார் மாமியாரும் பேசிட்டு, ஒன்றுமே புரியலையே, வீட்டுக்கு நல்லா தானே வந்தார், ஏன் நான் கூட நல்லா தான் சாப்பாடு போட்டு வச்சுட்டு விளக்கமாறு இங்கே தான்ப்பா இருக்குன்னு வேற சொன்னேனே, ஆனால் கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு சரி போய் பார்ப்போம் என்ன விவரம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்னப்பா தம்பி நல்லா தானே வந்தீங்க, எதனால இந்த மாதிரி கோச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நடந்தது எல்லாத்தையும் மாப்பிள்ளை சொல்கிறாப்புல. அப்போ தான் மாமனாருக்கு விஷயமே புரியுது. மாப்பிள்ளைக்கு ஒய்ஃபோட பேரே தெரியல அப்படிங்கிறது. எப்பா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமான பேருங்க தான். என் மனைவி பேர் பாயாசம், அதாவது ஓ மாமியார் பேர் பாயாசம், உன்னோட மனைவி பேர் விளக்கமாறு, நம்ம வீட்டு நாய் பேர் குடுமி, நான் மேய்ச்சிக்கிட்டு வந்த மாடு பேர் விருந்தாளி, நான் விருந்தாளியை பிடிச்சி கட்டுன்னு சொன்னதையும், உன் மாமியார் நான் உனக்கு நாய் குலைக்குதுன்னு குடுமி அப்படின்னு சொன்னதையும் நீ தப்பாக நினச்சிக்கிட்டப்பா. உன் ஒய்ஃப் பேர் தான்ப்பா விளக்கமாறு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லவும் மனைவியை போய் பார்க்குறாரு. உனக்கு என்ன கோவம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு அழகான பேர் தானே எனக்கு வச்சுருக்காங்க, நீங்கள் என்னைக்காவது எனக்கு ஒரு என் பேரை சொல்லி கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கிட்டு பேசி ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ரொம்ப சந்தோஷமாக வாடி விளக்கமாறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், தான் கணவர் தான் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே வீட்டுக்கு வராங்க. இந்த கதையை என் பாட்டி எனக்கு சொன்னாங்க. கேட்குறப்ப ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு.
இருந்தாலும் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.